வெல்கம் டு மை சேனல் ஜெய்கலாம் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 ஹீட் அந்த லெசனை பற்றி பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஹீட் அப்படின்னு வந்து ஹீட் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா உணர தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நம்ம உணர முடியும்னா நம்ம வெளியில் வந்து சன்ஷைன் இருக்கும்போது உணர முடியும். அப்புறம் வந்து நம்ம ஃபுட்டை வந்து குக் பண்ணும் போது நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். We are all familiar with heat. We feel it on our body when the sun shines. We use heat for cooking our food. We reduce the heat by adding ice cubes while preparing juice. நம்ம ஜூஸ் சில்லுன்னு குடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போலாம் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஹீட்டை உணர முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென் சோர்சஸ் ஆஃப் ஹீட். சோர்சஸ் அப்படின்னா எங்கேருந்து கிடைக்கிது, அதான் வந்து சோர்ஸ். ஃபஸ்ட்டு மெயின் சோர்ஸ் வந்து சன். சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. எல்லாருக்கும் தெரியும். இட் ஆல்சோ மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வெளியே நின்றுட்டு சன்ஷைன் அப்போ வெளியே நின்றுட்டு தலையை தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்னா ஹீட்டை நம்ம உணரலாம். அப்புறம் வந்து சன்னி டேஸில், அதாவது வெயில் காலத்தில் நம்ம வந்து ஸ்லிப்பர் போடாமல் நம்மளால் நடக்க முடியுமா, நடக்க முடியாது. நடந்தோம்னா கால் சுடும். அப்பயும் நம்ம என்ன செய்ய முடியும், ஹீட்டை வந்து உணர முடியும். நெக்ஸ்ட் மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பஷன், பர்னிங். ஏதாவது நம்ம எரிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஹீட் எனர்ஜி கிடைக்கும். எப்படின்னா ஹீட் எனர்ஜி கேன் பி ஜென்ரேட்டட் பை த பர்னிங் ஆஃப் ஃபியூவல்ஸ் லைக் வுட் இறைக்கும் போது கெரோசின், கோல், சார்கோல், கேசோலைன், பெட்ரோல். இதெல்லாம் நம்ம கம்பஷன் பர்னிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப நம்மளுக்கு எல்லாமே காமனாக தெரிஞ்ச ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் நம்ம ரப் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன, ரப் பண்ணிவிட்டு நம்ம கன்னத்தில் வைக்கும் போது லைட்டாக நம்மளுக்கு சூடை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரிக்ஷன். Rub your palms for some time and then hold them to your cheeks. You feel heat. We can generate heat by rubbing two surfaces of some substance. In the past, people used to rub two stones together to light fire. அந்த காலத்தில் ரெண்டு கல்லை வந்து உரசி தான் என்ன செஞ்சாங்கல்ல, ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி. இதை வந்து இப்போ காமனாக இருக்குது. When electricity current flows through a conductor, heat energy is produced. The water heater, iron box, electric kettle, etc. work on this principle. The electric energy which is flows through a conductor. Conductorல flow ஆகும்போது converted into the heat energy. அந்த இடத்துல வந்து electrical energy is converted into the heat energy. எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா heater, iron box, electric kettle, etc. Then heat. Molecules in heat are constantly vibrating or moving inside objects. We cannot see that movement with our naked eye. When we heat the object, this vibration movement of molecules increases and the temperature of the object also increases. ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல்லா ஆப்ஜெக்ட்லையும் என்ன இருக்கும், மாலிகுல்ஸ் இருக்கும். மாலிகுல்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதை நம்மளால் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அதே நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது இந்த மாலிகுல்ஸ்னால் என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து வைப்ரேட் ஆகும், மூமெண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா வந்து டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் ஹீட் பண்ணும்போது மாலிகுல்ஸ் ஆர் வைப்ரேட், அந்த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்க்ரீசஸ். அதனால் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். Thus, heat is an energy that raises the temperature of a thing by causing the molecule in that thing to move faster. அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு மாலிகுல் மூவாக ஃபாஸ்ட் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. Heat is not a matter. It does not occupy space. It has no weight. Like light, sound and electricity, heat is a form of energy. Heat வந்து ஒரு மேட்டர் கிடையாது. We can feel the heat. அவ்வளோதான். It does not occupy எந்த ஸ்பேஸ் அந்த ஆக்குபை பண்ணிக்காது. இதுக்கு வெயிட்டும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கீழே சின்னதாக கொடுத்துருக்காங்க, இது கேட்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். இட் இஸ் அ மேட்டர் ஆர் நாட் அப்படின்னு கேட்போம். இட் இஸ் நாட் எ மேட்டர். இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ். இட் ஹாஸ் நோ வெயிட். இது என்ன மாதிரினா லைட், சவுண்டு மாதிரி இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இன் ஷார்ட், it is the total kinetic energy of constituent particles of the object. The SI unit of heat is joule. The unit calorie is also used. ஹீட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கேலரி கூட யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெயின் SI யூனிட் ஆஃப் த ஹீட் இஸ் ஜூல். JOULE. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஹீட் இஸ் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்டுடைய டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி வந்து ஹீட். ஹாட் அண்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இன் அவர் டே டு லைஃப் வி கம் அக்ராஸ் அ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். Some of them are hot and some of them are cold. How do we decide which object is hotter than the other? We use the tip of our finger to find out whether the tea in a cup has enough heat to drink or whether milk has been cooled enough to set for making curds. We often determine heat by touching the object, but is our sense of touch reliable? நம்ம சூடை பொறுத்தவரையும் வந்து நம்ம வந்து ஃபீல் தான் பண்ண முடியும் இல்லையா. ஹாட் காஃபியை தொட்டால் சுடுது. அதே மாதிரி நம்ம பாலை வந்து கூல் பண்ணி தான் வந்து தயிருக்கு வைப்போம் இல்லையா. அதே மாதிரி சூடை வந்து அவங்கள பொறுத்து தான் இருக்குது, இண்டிவிஜுவலிட்டி பொறுத்து தான் வந்து
ஹீட்டும் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப சூடாக தெரியும். ஒரு டீயை கொடுத்தோன்னா ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஓகேன்னு குடிப்பாங்க இல்லையா? அது வந்து அவங்கள பொறுத்து இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும். அது அவங்கள பொறுத்து தான். Then what is mean by temperature? The measurement of warmness or coldness of a substance is known as temperature. அதாவது கோல்ட்னஸையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் வார்ம்னஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது அதான் எதுனா temperature. The SI unit of temperature is Kelvin, K. The Celsius and Fahrenheit or the other units are used. Celsius is called as centigrade as well. இது கேட்பாங்க. செல்சியஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சென்டிகிரேட். என்சை யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். சம்டைம்ஸ் வந்து செல்சியஸ்லையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, ஃபாரன்ஹீட்லையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இட் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் when two bodies are placed in contact. டெம்பரேச்சரை பொறுத்தவரையும் ஃப்ளோ ஆஃப் ஹீட் தான் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் when two bodies are placed in contact. ரெண்டு பாடிஸ் நம்ம வைக்கும் போது எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து சில ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், ரொம்ப டூ யூ நோ வந்து எப்பயுமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஒன் டே இன் 1922 the air temperature was measured 59 degrees Celsius in the shade in லிபியா, ஆஃப்ரிக்காவில். இதுவரையும் வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து பதிவாயிருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிபியா, ஆஃப்ரிக்கா. இயர் வந்து 1922. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னால் 59 டிகிரி செல்சியஸ் வாஸ் மெஷர்ட் இன் த அண்டார்டிக். அப்புறம் வந்து கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே வந்து மெஷர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் காண்டினென்ட்டில் இட் வாஸ் அப்ராக்சிமேட்லி -89 டிகிரி செல்சியஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட். -89 டிகிரி செல்சியஸ். வாட்டர் வந்து ஐஸ் ஆவர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். அதுவும் கம்மி பாருங்க. -89 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ கோல்டாக இருக்கும். அந்த temperature falls below the freezing point of water which is 0 degree Celsius. If the water become ice at 0 degree Celsius, you can imagine how cold -89 degrees Celsius. Our normal body temperature is 37 degrees Celsius. Our body feels cool if the air temperature is around 15 to 20 degrees Celsius. இது important. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோனா 37 டிகிரி செல்சியஸ். வெளியில் இருக்க அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து 15 to 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கூலாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். Heat and temperature. Heat and temperature is not the same thing. They in fact mean two different things. Heat and temperature ஒன்று கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி நுணுக்கமான விஷயம் தான் கேட்பாங்க. நம்ம பேசிக்காக சும்மா ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின் மட்டும் படிக்கக்கூடாது. ஃபுல்லாகவே ஒரு தடவை நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். Heat and temperature is not the same thing. They in fact means two different things. ரெண்டுமே வேறு. Temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ள how fast the atoms or molecules vibrate ஆகிறது வந்து temperature. Heat not only depends on the temperature of the substance but also depends on how many molecules are there in the object. அதாவது டெம்பரேச்சரை பொறுத்த வரையும் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த மாலிகுல்ஸும் ஆட்டம்ஸும் சுற்றுதுன்றது தான் டெம்பரேச்சர். வேறஸ் ஹீட் வந்து அந்த இது ரெவல்யூஷனும் அந்த வைப்ரேஷன் மட்டும் வந்து பார்க்காது, எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது, how many சப்ஸ்டன்ஸ் மாலிகுல்ஸ் இருக்குங்கிறதையும் அது பார்க்கும். டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. டெம்பரேச்சர் எப்பயுமே ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி தான் மெஷர் பண்ணும். வரஸ் ஹீட் மெஷர்ஸ் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. மொத்தமாக இருக்கிற கைனட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது வந்து ஹீட். எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ரீட் பண்ணால் தான் புரியும். லெட்டஸ் திங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவித்ரா இஸ் ஹேவிங் டீ வைல் வாட்சிங் த பாண்ட் நியர் ஹர் ஹவுஸ். Surely the tea is in high temperature than the water in the pond. Now a question is arising in Pavitra's mind. Which one has more heat energy? A cup of tea or the water in the pond? What do you think? நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Even though the temperature of the tea is higher than that of pond water, the volume of the water in pond is very high. Hence the amount of molecules in the water in the pond is higher than the tea in the cup. So pond has more heat energy than tea cup. இந்த இடத்துல பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம படித்தோம்ல ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன வித்தியாசம்னு அதை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கிறத வச்சு தான் நம்ம ஹீட்டை டிட்டர்மைன் பண்ணணும். டீ வந்து கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். வர பாண்டில் வந்து பெருசாக இருக்கும், நிறைய குவான்டிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அதனால் எங்கே அதிகமாக ஹீட் எனர்ஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டில் தான். தென் ஃப்ளோ ஆஃப் ஹீட். அனாலஜி பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் த வாட்டர் லெவல். வாட்டர் ஃப்ளோஸ், அதாவது ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சு படிச்சுக்கலாம். வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஃப்ரம் ஹையர் பாயிண்ட்லேருந்து லோவர் பாயிண்ட்டுக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் ஹீட் எனர்ஜியும் வந்து ஹையர் இதுலேருந்து ஹையர் கேட்டகரியிலேருந்து லோவர் கேட்டகரிக்கு அது மூவ் ஆகும்.
Water flows when there is a difference in the levels of water in the different places. Does not matter if there is more water in one place or another. கீழே அதிகமாக தண்ணி இருக்குது, மேலே கம்மியாக தண்ணி இருக்கனால அது வந்து ஃப்ளோ ஆகாமல் இருக்க போகிறது இல்லை. அதில் இது வந்து ஃப்ரம் ஹையர் பாயிண்ட் டு லோவர் பாயிண்ட். அதே வாட்டர் ஃப்ரம் எ puddle கேன் ஃப்ளோ இன் டு த ரிசர்வாயர் ஆர் த அதர் வே அரவுண்ட். த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் லைக் த வாட்டர் லெவல். It determines the direction in which heat will flow. Heat energy flows from high temperature to low temperature. அது வந்து எப்பயுமே heat energy எப்படி flow பண்ணும்? From high temperature to lower temperature. இப்போ ரெண்டு பாடிஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. Consider two bodies A and B. Let the temperature of the A be higher than that of B. On bringing bodies A and B in contact, heat will flow from hot body A to the cold body B. Each will continue to flow till both the bodies attain the same temperature. எது வரையும் வந்து இந்த ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ஃப்ரம் ஹை பாயிண்ட் டு லோ டெம்பரேச்சர் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சருக்கு வரும்போது ஹீட் ஃப்ளோ வந்து நின்றும். இந்த மாதிரி சூப்பராக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படித்த டெம்பரேச்சர் ஃப்ளோ தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹீட் அண்ட் இன்டர்னல் வியூ இதை மட்டும் பார்த்தாலே நம்மளுக்கு போதும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சாலிட் வந்து எப்படி பேக்காக இருக்கும், மாலிகல்ஸ் வந்து டைட்லி பேக்டுன்னு படிச்சிருக்கோம். லிக்விட் வந்து லூஸ்லி பேக்டு, கேஸ் வந்து மோர் லூஸ்லி பேக்டு, அங்கங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து when substance are heated the vibration movement are increasing. அதாவது சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும் போது அதனுடைய மூவ்மெண்ட்டும் வைப்ரேஷனும் மூவ் ஆகிறனால தான் அது நம்மளுக்கு ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. ஆன் ஹீட்டிங் வந்து ஹீட் பண்ணும்போது ரொம்ப சுற்றி நம்மளுக்கு சூடாகுது. அதுவே கூல் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் நின்றுட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா கூல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து வைப்ரேட் ஆகுது. இது நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு மாலிக்யூலுக்கு மூவ் ஆகுது பாருங்க, 2 மாலிக்யூலுக்கு மூவ் ஆகுது. தென் ஃபுல்லாக மூவ் ஆகி நம்மளுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. த வைப்ரேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் மாலிக்யூல் டு அனதர் அண்ட் ஹென்ஸ் த ஹீட் ஃப்ளோ. எப்படி வந்து ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு ஹீட் ஆகுது, அது நெக்ஸ்ட் மாலிக்யூலை ஹீட் பண்ணுது, அப்படியே எல்லா மாலிக்யூலும் ஹீட் ஆகுது. அப்படி தான் வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலிட் வந்து நம்ம ஹீட் பண்ணால் என்ன ஆகும்னா வந்து லிக்விட் ஆகும். லிக்விடை நம்ம ஹீட் பண்ணும் போது கேஸ் ஆகும். கேஸை மறுபடியும் கூல் பண்ணும்போது லிக்விட் ஆகும். லிக்விடை மறுபடியும் நம்ம கூல் பண்ணும்போது சாலிட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாலிடில் வந்து டைட்லி பேக்டு, மாலிகூல்ஸ் டைட்லி பேக்ட். இது லிக்விடில் வந்து லூஸ்லி பேக்டு, கேஸில் வந்து வெரி லூஸ்லி பேக்டு. இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோவை வச்சு ஹீட் ஃப்ளோவை சொல்லியிருக்காங்க. Water flows when there is a difference in the levels of water in different places. The temperature of an object is like the water level. It determines the direction in which heat will flow from higher point to lower point. அதே மாதிரி தான் from high temperature to low temperature வந்து heat வந்து flow ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். சாலிட்ஸில் வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பாயிண்ட்னா வந்து தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம். அதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். தெர்மல் ஈக்குலிபிரியம், தெர்மல் வந்து ஹீட்டு, ஈக்குலிபிரியம்னா ஈக்குவலாக இருக்குது. 2 objects are said to be in thermal contact that can exchange heat energy. 2 பாடி வந்து நம்ம ஒன்றா வைக்கும் போது there is an transfer of heat energy from higher temperature to lower temperature நம்ம படித்தோம். Until it maintains an equal temperature. If they exchange heat energy, thermal equilibrium exists when 2 objects in thermal contact no longer affect each other's temperature. Thermal equilibrium எப்போ இருக்கும் அப்படின்னா 2 objects வந்து அது ரெண்டுமே வந்து எந்த ஒரு டெம்பரேச்சரும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் போது தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் எ பாட் ஆஃப் மில்க் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் செட் ஆன் த கிச்சன் டேபிள், the 2 objects are in thermal contact. After certain period the temperature are the same or said to be in thermal equilibrium. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து வெளியில் ஒரு சர்ஃபேஸில் வச்சிடும், அது 2 கான்டாக்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த கூலிங் டெம்பரேச்சர் மற்றதையும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த கூலிங் டெம்பரேச்சர் என்ன ஆகுனா மற்ற நார்மல் டெம்பரேச்சருக்கு மாறிடும். டு மெயின்டைன் ஆஃப்டர் சர்டன் பீரியட் த டெம்பரேச்சர் ஆர் த சேம். அதாவது அந்த சர்ஃபேஸில் இருக்கிறதும் அந்த பாட்டில் இருக்கிற மில்க்கும் நம்ம சேம் டெம்பரேச்சர் ஆகிரும். அதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். இங்கே பாருங்கள், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹாட் டீ வந்து 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ். இது பாருங்கள், ஹாட் டீ 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. கப் ஆஃப் டீயை கொண்டாந்து வச்சிடுறாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆகுதுன்னா இது மறைஞ்சி இதுவும் இப்போ என்ன இந்த ஹீட் எனர்ஜி போயிட்டு இப்போ என்ன இருக்குது, இதுவும் வந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு ஆயிருக்கு. இந்த டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆயிடுறா தான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ். Sam is trying to open a tight jar but he cannot open it.
he asks his uncle to help. His uncle says that pour some hot water on the lid of the jar. Sam does so and tries to open it now. Wow, the jar is opened easily. Do you have such experience? நம்மளை வந்து புரிச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டைட்டாக ஒரு ஜார் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த லிட்டை ஓப்பன் பண்ண முடியும். How do you open a tightly closed cap of the pen which could not be opened by you normally? Most substances expand when heated and contract when cooled. மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுவே வந்து கூல் பண்ணும்போது கண்ட்ராக்ட் ஆகும். த சேஞ்ச் இன் லென்த், ஏரியா ஆர் வால்யூம் டியூ டு கண்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டெம்பரேச்சர் சேஞ்ச். ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய ஏரியா வால்யூம் சேஞ்ச் ஆகுறது, அதை கண்ட்ராக்ஷன் ஆகுறதும் எக்ஸ்பேன்ஷன் ஆகுறது எப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், வேறு டெம்பரேச்சர் குறையும் போது என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். The expansion of a substance on heating is called the thermal expansion of the substance. ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறனால அது எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அது பேர் என்னன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஏற்கனவே தெர்மல்னா ஹீட்டு, எக்ஸ்பேண்ட்னா விரியறது. Linear and cubical expansion. A solid has a definite shape, so when a solid is heated, it expands in all direction. In length, area and volume all increase on it. ஒரு சாலிடுக்கு வந்து டெஃபினைட் ஷேப் இருக்கும், அதை நம்ம இன்க்ரீஸ் அது வந்து ஹீட் பண்ணும்போது அதனுடைய லென்த், ஏரியா, வால்யூம் எல்லாமே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் லென்த் இஸ் கால்ட் லீனியர் எக்ஸ்பான்ஷன். லென்த்தில் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பேர் லீனியர் எக்ஸ்பான்ஷன். வேரிஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த் அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பேர்னா கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். எக்ஸாம்பிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. Why is the iron rim of a bullock cart wheel heated before is fitted onto the wheel? bullock cartல வந்து என்ன ஒன்றா வந்து வீலை சுற்றி எப்பயுமே வந்து ரிம் போடுவாங்க, அயன் ரிம், அதாவது இரும்பில் வந்து ரிம் போடுவாங்க. அதை வந்து என்ன செய்வாங்களா, நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கலாம், அந்த உட்டை வந்து அந்த அயன் ரிம் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடாக்கிட்டு அப்புறமா வந்து கூல் பண்ணுவாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். Why is the iron rim of a bullock cart wheel heated before it is fitted onto the wheel? ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த அயன் ரிம்மை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணால் நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா அந்த மரவீலை சுற்றி வந்து அந்த ரிம்மை வச்சுருவாங்க. அப்புறமா வந்து அதை கூல் பண்ணும் போது அந்த மரவீலை வந்து அது டைட்டாக பிடிச்சிக்கும். கண்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம்ல, கூல் பண்ணும்போது கண்ட்ராக்ட் ஆகும், அதை டைட்டாக பிடிச்சிக்கும், அதனால் விளக்க முடியாது. அதான் வந்து என்னுடைய பிரின்சிபல். The uses of thermal expansion. இந்த பாருங்க, the diameter of the iron ring is slightly less than that of the wooden wheel. எப்பயுமே அயன் ரிங் செய்யும் போது வந்து அதோட டயமீட்டர் வந்து அந்த உடன் வீலோட சின்னதாக தான் செய்வாங்க. ஏன்னா வந்து ஹீட் பண்ணும் போது பெருசாகும், அப்புறமா போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூல் பண்ணும் போது டைட்டாக போய் அந்த உடன் வீலை வந்து பிடிச்சிக்கும். The diameter of the iron ring is slightly less than that of the wooden wheel. Therefore, it cannot be easily slipped on from the rim of the wooden wheel. The iron ring is therefore first heated to a higher temperature, so it expands in size. Then the hot ring is then easily slipped over to the rim of the wooden wheel. Cold water is now poured onto the iron ring so that the contract in size holds the wooden wheel tightly. பார்த்தீங்கன்னா ரிவர்ட்டிங். ரிவர்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிக்சரை வச்சு படிச்சுக்கலாம் பாருங்கள். இதான் வந்து ரிவர்ட்டு. இதில் வந்து ரெண்டு மெட்டீரியலை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறாங்க பாருங்கள். Rivets are used to join two steel plates together. ரெண்டு steel plates-ஐயும் ஒன்றா வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து rivet. Hot rivet is driven through the hole in the plates. One end of the rivet is hammered to form a new rivet heated. When cooled, the rivet will contract and hold the two plates tightly together. இந்த rivet ரெண்டு வந்து steel plates வச்சுருக்காங்க, மேலே வந்து rivet-ஐ வந்து அடிக்கிறாங்க, ஹேமர் பண்ணி உள்ளே விட்றாங்க, அப்புறம் ரெண்டு ஹேமர் பண்ணி ரெண்டுத்தையும் டைட்டாக இது பண்ணிவிட்டு சூடு பண்ணுறாங்க. இட் இஸ் ஹேமர்டு இன்டு ஹெட் அண்ட் அலோ டு கூல். இன்டு ஏ ஹெட் அண்ட் அலோ டு கூல். ஆஸ் த ரிவட் கூல்ஸ் இட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் புட் த ஸ்டீல் பிளேஸ் டூகெதர். டைட்டாக ஆக்கிக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கிறாங்க, நல்ல ரிவட் போட்டு டைட் பண்ணுறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறாங்க, தென் கூல் பண்ணுறாங்க. கூல் பண்ணால் ரெண்டு என்ன ஆகும்னா ஜாயிண்ட் ஆகிடும். தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. கேப்ஸ் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் ரயில்ஸ், ரெயிலிங்கே ரயில்வே ட்ராக் வைக்கும்போது இப்போ கேப் விட்டு தான் வைப்பாங்க. கேப்ஸ் இன் பிட்வீன் டூ ஜாயின்ஸ் ஆஃப் ஏ கான்க்ரீட் பிரிட்ஜஸ்க்கும் கேப் விட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா ஹாட்டாக இருக்கும் போது அது என்ன ஆகும்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், வேறு கோல்டாக இருக்கும் போது அது வந்து கண்ட்ராக்ட் ஆகும், அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு தான் செஞ்சுருப்பாங்க. கிராக்கிங் ஆஃப் ஏ திக் கிளாஸ் டம்ளர்.
Glass is a poor conductor of heat. எல்லாருக்கும் தெரியும் glass is a poor conductor of heat. When hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hot and expands while the outer surface remains at the room temperature and does not expand. Due to this unequal expansion, the tumbler cracks. இப்போ வந்து நம்ம சூடாக ஒரு ஹாட் டம்ளர் எடுத்துகிட்டு சூடாக நம்ம தண்ணியோ காஃபியோ ஊற்றணும்னா உள்ளே இருக்க மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். வெளியில் இருக்கிறது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் நடக்கும்போது என்ன ஆகும்னா கிளாஸ் வந்து கிராக் வரும். எலக்ட்ரிக் ஒயர்ஸ் நம்ம எல்லாமே கேட்போம், 2 போஸ்ட்டுகளில் வந்து எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எப்பயுமே தொங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஏன் ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஏன் நீங்கள் பாருங்கள், எலக்ட்ரிக் ஒயர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் போஸ்ட் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ் அண்ட் சாக் இன் சம்மர்ஸ். To solve the problem, we leave wires slack and so they are free to change length. இப்படி தான் தொங்கிட்டு இருக்கும் 2 போஸ்ட் மரத்துக்கும். எப்பயுமே சம்மரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்பேண்டாக இருக்கும். வரஸ் வின்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுறதுனால அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். இப்படியே அவங்க விட்டாங்கன்னா சம்மர் டைமில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே 2 போஸ்ட் மரமும் அப்படியே விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்கிறதுனால எப்பயுமே தொங்குற மாதிரி தான் அவங்க கட்டுவாங்க. Do you know? Glassware used in kitchen and laboratory is made up of போரோசிலிகேட் கிளாஸ். நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்னா போரோசிலிகேட் கிளாஸ், பைரெக்ஸ் கிளாஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸ், அதாவது லேப்லேயும் சரி கிச்சன்லேயும் சரி போரோசிலிகேட் கிளாஸ் ஆர் பைரெக்ஸ் கிளாஸ். The reason is that the borosilicate glass do not expand much on being heated and therefore do not crack. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது. டு மெயின்டைன் த ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னா கிராக் ஆகாது. Then points to remember கொடுத்துருக்காங்க. The main source of heat is sun. We can obtain heat from combustion, friction, electricity. Heat is an energy that raises the temperature of a thing by causing the molecules in that thing to move faster. Heat is the total kinetic energy of the constituent particles of objects. SI unit of heat is joule. எப்படி அதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் J. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. The SI unit of temperature is Kelvin. Temperature determines the direction of flow of heat when two bodies are placed in contact. அது வந்து டெம்பரேச்சர் வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாலிகுல்ஸை வைப்ரேஷனை பொறுத்து இருக்கும். ஹீட் வந்து மாலிகுலர் வைப்ரேஷன் as well as amount of molecules present in the substance. Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other's temperature. More substance expand when heated and contract when cooled. The expansion of substance and heating is called as thermal expansion of the substance. A solid is definite shape, so when a solid is heated, it expands in all direction, that is in length, area and volume, all increase on heating. Lesson over friends. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக பிக்சரைசேஷன் நம்ம படித்தது ஃபுல்லாகவே ஒரே பிக்சரில் கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே நம்ம எக்ஸாம்பிள் வரும்போது இந்த பிக்சர் பார்த்தாலே நம்மளுக்கு போதும். ஹீட்டுடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சன், ஃப்ரிக்ஷன், பேர்னிங், எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு. மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து மூவ்ஸ் அண்ட் வைப்ரேட் ஃபாஸ்டர், ஸ்ப்ரெட் அப்பார்ட். இது வந்து ஒரு மாலிகுலில் வந்து அப்படியே மாறி மாறி வரும். அந்த ஸ்ப்ரெட் அப்பார்ட் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி மெஷர் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் எஸ்ஐனா ஹவு மச் வார்ம்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதா வந்து டெம்பரேச்சர். இது வந்து ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ். இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். எதில் வந்து நம்ம இதை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம்னா தெர்மாமீட்டர். தெர்மல் கான்டாக்ட் எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஃப்ரம் high temperature to low temperature, thermal equilibrium maintain the same temperature. அப்புறம் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். உடன் வீல் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் ரிவர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் பிட்வீன் ரெயில்ஸ் ஆஃப் ரயில்வே ட்ராக். ஏன் வந்து எப்பயுமே 2 ரயில்வே ட்ராக்ல கொஞ்சம் கேப் இருக்கும், ஏன்னா வந்து சம்மர் டைமில் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டர் டைமில் வந்து அது வந்து என்ன ஆகும்னா வந்து கண்ட்ராக்ஷன் நடக்கும். அதனால தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஒயர் ஸ்லாக்கில் பார்த்துருக்கோம். கேப்ஸ் இன் ஜாயின்ஸ் ஆஃப் கான்க்ரீட் பிரிட்ஜஸ். இப்போ படித்தது ஃபுல்லாகவும் சின்ன பிக்சரில் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் பார்த்துக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்தா போதும். When an object is heated, the molecules that makes up the object begins to move faster. The unit of heat is joule. 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. The temperature of the mixture will be என்ன 30 degrees Celsius water வந்து 50 degrees Celsius வாட்டரில் ஆட் பண்ணும் போது there is an exchange of heat energy from higher temperature to lower temperature. 50 degrees Celsius போகும்போது ஒரு 40 degrees Celsius வந்தபோது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். அதானே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 40 degrees Celsius.
Iron ball at 50 degrees Celsius is dropped in a mug containing water at 50 degrees Celsius. The heat என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயன் பால் இருக்குது, அது 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதை வந்து எடுத்து ஒரு வாட்டரில், அதில் ஒரு மக்கில் வாட்டர் வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ்னால் 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. என்ன ஆகுனா, the heat energy not flow from iron ball to water or from water to iron ball. எதுலேயுமே heat exchange ஆகாது. ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் இருக்கும்போது there is no exchange of heat. Heat flows from a hot body to the cold body. அதாவது higher temperature to lower temperature சொல்லலாம், இல்லைனா hot body to the cold body. Hotness of the object is determined by its temperature. By total kinetic energy. அதான் வந்து hotness வந்து total kinetic energy. SI unit of temperature is Kelvin. Solids expand on heating, அப்புறம் contract on cooling. இது ரொம்ப ரொம்ப important. Two bodies are said to be in the state of thermal equilibrium if there is no transfer of heat takes place. ரெண்டுத்துல இந்த transfer இல்லைன்னா இப்போ என்ன அர்த்தம்? That is an thermal equilibrium தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். Thermal equilibrium. Thermal equilibrium. True or false? If false, give the correct statement சொல்லியிருக்காங்க. Heat is a kind of energy that flows from a hot body to the cold body. Yes, true. Steam is formed when heat is released from water. No, ice is formed when heat is released from the water. False. Thermal expansion is always a nuisance. No, it's not a nuisance. False. அது இல்லைனா நம்மளுக்கு ஒயர் வந்து சரியாக இருக்காது, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ரயில்வே ட்ராக்லாம் சரியாக போட முடியாது இல்லையா, அதுக்காக. இஸ் பெனிஃபிஷியல் தான். Borosilicate glass do not expand much on being heated. Yes, true. Unit of temperature and Kelvin are same. No, unit of heat is joule, whereas unit of temperature is Kelvin. Then match the following. Heat அப்படின்னு நம்ம சொல்லுவோம் joule. Heat வந்து joule, temperature வந்து Kelvin. What is thermal equilibrium? No, heat flow. Ice cube வந்து 0 degree Celsius. Boiling water வந்து 100 degree Celsius. Analogy பார்க்கலாம். Heat வந்து joule, temperature வந்து Kelvin. Ice cube வந்து 0 degree Celsius, whereas boiling water வந்து 100 degree Celsius. Total kinetic energy of molecules வந்து heat, average kinetic energy வந்து temperature. That's all friends இந்த lesson. புக் பேக் கொஸ்டின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. டூ யூ நோ உள்ளே கொடுத்துருக்காங்களோ அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் போகும்போது, எக்ஸாம் போகும்போது இதெல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.